வெல்கம் டு சந்திரமேக்ஸ். திஸ் இஸ் ஹானஸ்ட் ராஜ். நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்ல ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஹிஸ்டரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 19 பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி 18 பார்ட் விட்டுருக்கோம். அந்த 18 பார்ட்டும் சந்திரமேக்ஸ் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். அந்த 18 பார்ட்டை பார்த்துட்டு இந்த 19வது பார்ட்டை கன்டினியூ பண்ணுங்க வித்வுட் எனி டிலே. ஸோ இந்த 19th பார்ட்டோட first question பார்த்தலாமா? So first question, who among the following personalities received the Padma-Shri award in the year 2008 for his contribution in Odissi dance? So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒடிசி நடனத்துல அவரது பங்களிப்பிற்காக 2008 அந்த வருஷத்துல பத்மஸ்ரீ விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ 2008 பத்மஸ்ரீ விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அந்த டைம்ல யாரு பத்மஸ்ரீ விருதை வென்றிருப்பாங்க அப்படின்னா, கங்காதர் பிரதான் அப்படிங்கிறவர் தான். யாரு? கங்காதர் பிரதான் அப்படிங்கிறவர் தான் 2008 பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருப்பாரு. எந்த நடனத்துக்காக அப்படின்னா, ஒடிசி நடனத்துக்காக. ஓகேவா? சோ இது 2008 கேட்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது. ஓகேங்களா? சோ இதனால நமக்கு என்ன யூஸ்? நாம ஏன் இந்த கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வருஷத்தை மறந்துருங்க. ஓகேங்களா? இவர் ஒரு அவார்ட் வாங்கியிருக்காருல, சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ உங்களுக்கு கொஸ்டினை சோ கீழே ஒரு 4 டான்சர்ஸ் கொடுத்துட்டு இதுல யாரு பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கங்கா பிரதான் என்ன டான்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன டான்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஒடிசி டான்சர்ல, சோ ஒடிசி அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ல ஃபேமஸான டான்சர் இந்த கங்காதர் பிரதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த கங்காதர் பிரதானுக்கு 1998 சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. 2008 பத்மஸ்ரீ அவார்டு, இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவுடைய 4வது உயரிய சிவிலியன் விருது. இந்தியாவுடைய 4வது உயரிய விருதா கருதப்படுது. அப்போ முதல் விருது எது அப்படின்னா, இந்தியாவின் முதல் உயரிய அவார்டு எது அப்படின்னா பாரத் ரத்னா. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கீங்க. சோ ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஷம்பு மகராஜ் யாரு அப்படின்னா, இந்த ஷம்பு மகராஜ் அப்படிங்கிறவர் ஒரு கதக் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்மர் தான் இந்த ஷம்பு மகராஜ் அப்படிங்கிறவரு. சோ இந்த கதக் டான்ஸ் ஃபார்ம் எங்க ஃபேமஸா ஆடுவாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஆடுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்ல பார்த்ததுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், use of bauxite as a raw material is mainly for which industry அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ பாக்சைடை ஒரு முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்துவது பின்வரும் எந்த தொழில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த தொழிலுக்கு முக்கியமான மூலப்பொருளா இந்த பாக்சைட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த தொழிலுக்கு இந்த பாக்சைட்டை ஒரு முக்கியமான மூலப்பொருளா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த அலுமினிய இண்டஸ்ட்ரி. இந்த அலுமினிய இண்டஸ்ட்ரியில தான் பாக்சைடை ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ இந்த பாக்சைட்டை பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பாக்சைட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா, பாக்சைட் அப்படிங்கிறது ஒரு அலுமினிய தாது தான் இந்த பாக்சைட் அப்படிங்கிறது. அதாவது இந்த பாக்சைட்ல அதிக அளவு இந்த அலுமினியம் இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15%ல இருந்து 25% என்ன இருக்குமா, அலுமினியம் இருக்குமா. இந்த பாக்சைட்ல 15%ல இருந்து 25% அலுமினியம். ஓகேவா? சோ ஆக்சுவலா சோ இந்த அலுமினியங்களை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் மின்சாரத்துல, அதாவது எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்லயும் இந்த அலுமினியம் பயன்படுது. இது மட்டும் இல்லாம நிறைய மிஷின் எக்யூப்மெண்ட்ஸும் இந்த அலுமினியத்தால செய்யப்படுது. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இந்த லாட்ரிக் பாக்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்சைட் இருக்கு. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கங்க, இந்த லாட்ரிக் பாக்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்சைட். சோ இந்த லாட்ரிக் பாக்சைட் அப்படிங்கிறது ஒரு கட்டுமான பொருளா பயன்படுத்துறாங்க. இது என்னவா பயன்படுத்துறாங்க? ஒரு கட்டுமான பொருளாக பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த லாட்ரிக் பாக்சைட் அப்படிங்கிற அந்த பாக்சைட் தான் கட்டுமான தொழிலுக்கு பயன்படுதான். இது எதுக்கு பயன்படுது? கட்டுமான தொழிலுக்கு பயன்படுவதுதான் இந்த லாட்ரிக் பாக்சைட் அப்படிங்கிறது. ஓகேவா? களிமண்ல இருந்து நம்மளால இந்த அலுமினியத்தை நம்மளால பிரிக்க முடியும். ஓகேவா? ஆனா அந்த களிமண்ல இருந்து அலுமினியத்தை பிரிக்கிறதுக்காக ஆகிற செலவு இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த
ப்ராசஸ பண்றது இல்ல. ஓகேவா? இல்லைன்னா வந்து நம்ம களிமண்ல இருந்தே இந்த அலுமினியத்தை பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ பாக்சைடோடைய கெமிக்கல் ஃபார்முலா இதுதான். Al2O3 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாக்சைடோடைய கெமிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த பாக்சைட் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ இந்த சிமெண்ட் ஃபேக்டரி பிளஸ் எக் ஃபேக்டரி, ஸோ இது மட்டும் இல்லாம பெட்ரோலியம், இது எல்லாத்துலயுமே வந்து இதோடைய பயன்பாடு, அதாவது இந்த பாக்சைடோடைய பயன்பாடு அதிகமாவே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த லேட்ரிக் பாக்சைடு அப்படிங்கிறது பெரும்பாலுமா வந்து கட்டுமான தொழில பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், which state or union territory hosted the Lusofonia games in the year 2014? என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த மாநிலம் இல்லனா எந்த யூனியன் பிரதேசம் வந்து 2014 லுசோபோனியா அந்த விளையாட்டை நடத்தியது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது அந்த டைம்ல, அதாவது போன வருஷம் கேட்கப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டிக், நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு ஸ்டாட்டிக். ஓகேவா? சோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரிதான் கேட்பாங்க. ஓகேவா? 2014 இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி நடந்திருந்தா ரேரான இந்த கேம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ எந்த மாநிலம் வந்து இந்த லுசோபோனியா விளையாட்டுகளை நடத்திருக்கோம் அப்படின்னா இந்த கோவா மாநிலம் தான். ஓகேவா? சோ கோவா மாநிலம் தான் வந்து 2014 லுசோபோனியா அந்த விளையாட்டுகளை நடத்திருக்கோம். ஓகேவா? சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த லுசோபோனியா அந்த விளையாட்டை யாரு வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த டைம்ல குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. 2014 குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. சோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பட்டோட்டா ஸ்டேடியத்துல நடந்திருக்கும். பட்டோட்டா ஸ்டேடியத்துல நடந்திருக்கும். ஓகேவா? ஓகேவா? சோ இந்த லுசோபோனியா கேம்ஸை பத்தி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லுசோபோனியா கேம் அப்படிங்கிறது வந்து போர்ச்சுகீசியம் பேசப்படுகின்ற நாடுகளில் இருந்து வருகின்ற அந்த விளையாட்டு வீரர்களை நடத்துற கேம்ஸ் தான் இந்த லுசோபோனியா கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த லுசோபோனியா இதுல வந்து அசோசியேஷன்ல கூட போர்ச்சுகீசிய மொழி பேசுற அந்த நாடுகள் தான் வந்து அதுல மெம்பராகவும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த லுசோபோனியா கேம்ஸ எப்ப இனாகுரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2006 இனாகுரேட் பண்ணிருப்பாங்க. 2006 வந்து இத இனாகுரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், Prime Minister Narendra Modi inaugurated Arunachal Pradesh first greenfield airport in which city? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்தின் முதல் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி எந்த நகரத்துல திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த நகரத்துல திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னா, இந்த ஹலோங்கி அப்படிங்கிற இந்த அருணாச்சல பிரதேசத்தோட நகரத்துலதான் வந்து முதல் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை, ஓகேவா, முதல் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு, தொடங்கி வச்சிருப்பாரு. ஓகே, சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த விமான நிலையத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த விமான நிலையத்தை வந்து இட்டாநகர் விமான நிலையம் அப்படி இல்ல அப்படின்னா தோன்யி போலோ விமான நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இட்டாநகர் விமான நிலையம் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தோன்யி போலோ விமான நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து அருணாச்சல பிரதேசத்தோட பாபும் பாரே அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த லொகேஷன் எக்ஸாக்டா இருக்கு. ஓகேவா? இந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா பாபும் பாரே மாவட்டம். ஓகே, சோ அருணாச்சல பிரதேசத்தோட கேபிட்டல் வந்து இட்டாநகர் தான். சோ இட்டாநகர்ல தான் இந்த டோனி போலோ இருக்கு. ஓகேவா? இட்டாநகர்ல தான் இந்த டோனி போலோ இருக்கு. ஓகேவா? அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற மூன்றாவது ஏர்போர்ட்டா இத சொல்றாங்க. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற மூன்றாவது ஏர்போர்ட். ஓகேவா? இந்த டோனி போலோ அப்படின்னா வந்து, டோனி அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், போலோ அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். போலோ அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகே, சோ வந்து சூரிய சந்திரன் அப்படிங்கிறது தான் இந்த டோனி போலோவுக்கு மீனிங். ஓகே, இதுல மிக முக்கியமான பாயிண்ட்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, வடகிழக்கு இந்தியாவுல முதல் பசுமை திட்டமா இது சொல்றாங்க, முதல் பசுமை வயல் திட்டமா இத சொல்றாங்க. ஓகே, சோ நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கிற ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டா இத சொல்றாங்க. ஓகே, சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின்,
the Hampi Utsav is celebrated every year in which of the following states? என்ன சொல்றாங்கன்னா, சோ ஹம்பி உற்சவ் வந்து ஒவ்வொரு வருடமும் பின்வரும் எந்த மாநிலத்துல கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த கர்நாடக மாநிலத்துலதான் வந்து இந்த ஹம்பி உற்சவ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. ஓகே, சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த ஹம்பி உற்சவ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, விஜயநகர பேரரசுடைய நெறிமுறைகள் பிளஸ் அவர்களுடைய மகத்துவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா, சோ அவர்களுடைய மகத்துவத்தை சொல்றதுதான் இந்த ஹம்பி உற்சவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த உற்சவ் டைம்ல வந்து கர்நாடக அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, வருஷந்தோறும் இந்த விழாவை 2 to 3 நாட்கள் வந்து ரொம்ப விமர்சையா வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ 2 to 3 நாள் கொண்டாடுவாங்க. ஓகேவா, இது எந்த மாதங்கள்ல நடைபெறும் அப்படின்னா, அக்டோபர் டு நவம்பர் மாதங்கள்ல இந்த ஃபெஸ்டிவல் நடத்தப்படுது. சோ ஹம்பி அந்த நினைவு சின்னம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எங்க இருக்கு எக்ஸாக்டா அப்படின்னா, துங்கபத்ரா அந்த நதிக்கரையோரம் கிழக்கு மத்திய அந்த கர்நாடக பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா இந்த ஹம்பி கருதப்படுது. ஓகேவா, இந்த ஹம்பி வந்து 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரமா இருக்கு. ஓகேவா, இது வந்து ஹிந்து மதத்தோட ஒரு புனித யாத்திரை மையமாகவும் கருதப்படுது. இந்த ஹம்பி அப்படிங்கிறது இந்து மதத்தோட ஒரு புனித யாத்திரை மையமாகவும் கருதப்படுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். Workers who own and operate and enterprises to earn their livelihood are known as dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு நிறுவனத்தை சொந்தமாக வைத்து நடத்தும் தொழிலாளர்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ என்னவென்று அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாயர். ஓகேவா, சுய தொழில் செய்பவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஓகேவா, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு நிறுவனத்தை சொந்தமா வச்சு நடத்துற அந்த தொழிலாளர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது சுய தொழில் செய்பவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாம் நான் ஆல்ரெடி நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, இதுல வந்து ஜென்ரல் அவங்கவுங்க வாழ்வாதாரத்திற்காக சொந்தமா ஒரு தொழில் வச்சு நடத்துறோம், அது என்ன சொல்லுவாங்க, சுய தொழில் தான் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல கேட்டிருக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாம ஓகே வேற ஏதோ கேட்கறாங்க போல இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மளுடைய தமிழ் மொழியில, சோ நம்ம தமிழ் மொழியில இப்படி படிக்கும் போது இந்த கொஸ்டின் எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகேவா, சோ இது ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின். ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து நீங்க படிக்கணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். Which of the following is the chemical formula of வாஷிங் சோடா? என்ன சொல்றாங்கன்னா, பின் வருவனவற்றில் வாஷிங் சோடாவின் வேதியியல் சூத்திரம் கேட்கிறாங்க. ஓகேவா, சோ வாஷிங் சோடாவுடைய கெமிக்கல் ஃபார்முலா கேட்கிறாங்க. சோ எது வந்து வாஷிங் சோடாவுடைய கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னா, Na2CO3 10 molecule of water. Na2CO3 10 molecule of water அப்படிங்கிறது தான் இந்த வாஷிங் சோடாவுடைய வேதியியல் சூத்திரம். ஓகே, சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சோ ஆக்சுவலா வந்து வாஷிங் சோடாவுடைய வேதியியல் பெயர் வந்து என்ன அப்படின்னா, சோ வேதியியல் சூத்திரம் தான் இந்த Na2CO3 10 molecule of water அப்படிங்கிறது. இதனுடைய பெயர் கேட்டாங்க அப்படின்னா, சோ கெமிக்கல் நேம் வந்து சோடியம் கார்பனேட். ஓகேவா, சோ இது பக்கத்திலே நோட் பண்ணி வச்சுங்க. சோ இந்த வாஷிங் சோடா எப்படி சொல்லுவாங்க, ஒரு கார்போனிக் அமிலத்தோட உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த நேம்ஸ் எல்லாம் பக்கத்துல எழுதி வச்சுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ல ஒவ்வொரு விதமா கேட்ட எக்ஸாம் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேவா, இந்த சலவை சோடா, ஓகேவா, இந்த சலவை சோடாவுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர்ல கரையக்கூடிய சில உலோக கார்பைட்டுகள்ல இந்த வாஷிங் சோடாவும் ஒண்ணு. சோ இதோடைய பிஹெச் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாஷிங் சோடாவுடைய பிஹெச், அதாவது சலவை சோடாவுடைய பிஹெச் அப்படிங்கிறது வந்து 11 இருக்கும். ஓகேவா, சோ பிஹெச் 11 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன தன்மை உடையது அப்படின்னா காரத்தன்மை உடையது. இது என்ன தன்மை உடையது, காரத்தன்மை உடையது. ஓகேவா, சோ பிஹெச் 7 இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல். சோ பிஹெச் 7 கீழே இருந்துச்சுன்னா அது அமிலத்தன்மை. பிஹெச் 7க்கு மேல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது காரத்தன்மை உடையது. ஓகே, இதுல ஆக்சுவலா வந்து வாஷிங் சோடாவை வந்து சிவப்பு லிட்மஸ் பேப்பரை வந்து நீல நிறமா மாத்தணும். சிவப்பு லிட்மஸ் பேப்பரை என்னவா மாத்தோம், நீல நிறமா மாத்தும். ஓகேவா, சோ ஏன் அப்படின்னா சிவப்பு அப்படின்னா ஆசிட் அமிலம். ஓகேவா, நீலம் அப்படின்னா காரத்தன்மை உடையது பேஸ். ஓகேவா, ஆக்சுவலா வந்து இது வந்து சோப்பு பிளஸ் சுத்தப்படுத்துற அந்த பண்புகளை வச்சிருக்கிறதுனால இத டிடர்ஜென்ட் அதுல எல்லாம் பயன்படுத்துவாங்க. ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு பிளஸ்
அதுல இருக்கிற அந்த கிரீஸை எல்லாத்தையுமே வந்து இந்த சலவை சோடா வந்து கிளீன் பண்ணிடும். இந்த அழுக்கு இந்த கிரீஸை எல்லாத்தையுமே வந்து இந்த சலவை சோடா சேர்றதுனால அது தண்ணீர்ல கரைக்கக்கூடிய ஒரு பொருளா அது மாத்திரும். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். கன்சிடர் a market structure where the number of firms is large, there is free entry and exit of firms, but the goods product by them are not homogeneous. Such a market structure is called dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சந்தை கட்டமைப்பை வந்து நீங்க பாருங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறுவனங்களின் நுழைவு மற்றும் வெளியேறுதலை வந்து இலவசமா வச்சிருக்கும். ஆனால் அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் ஒரே மாதிரியா இருப்பதும் கிடையாது. அத்தகைய சந்தை மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா, ஏகபோக போட்டி, அதாவது மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த சந்தை அமைப்பு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தமிழ்ல வந்து ஏகபோக போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து வேறுபட்ட அந்த தயாரிப்புகளால் வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வெவ்வேறு தயாரிப்புகளை தர்றதுக்கு உண்டான சக்தியை தருவதே இந்த விதமான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? அதான் வந்து உள்ளூர்ல ஒரு மளிகை கடையிலயோ இல்ல வந்து ஒரு பெட்ரோல் நிரப்புற அந்த பெட்ரோல் பங்க்லயோ வேலை செய்யறீங்க அப்படிங்கிறதாவே இமேஜின் பண்ணிக்கீங்க. பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குவா. சோ என்னதான் நீங்க இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் பிளஸ் மளிகைகள்ல வேலை செஞ்சாலும் இங்க வேலை செய்யற அந்த அளவை விட பெரும்பாலான மக்கள் வந்து எங்க அதிகமா வேலை செய்வாங்க, அந்த பெரிய ஃபேக்டரியில தானே வேலை செய்வாங்க. சோ இதுதான் வந்து அந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஆக்சுவலா வந்து ஆப்ஷன்ல இருக்க இந்த ஒலிகோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ இந்த ஒலிகோபோலி அப்படிங்கிறது வந்து சந்தை அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய இல்லைன்னா வந்து ஒன்றுக்கொன்று சார்ந்த அந்த நிறுவனங்களுடைய ஆதிக்கம் தான் வந்து இந்த ஒலிகோபோலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ரியல் வேர்ல்ட்ல வந்து ஒலிகோபோலிக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ரியல் வேர்ல்ட்ல ஒலிகோபோலிக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளா ஒன்னு சொல்றேன். இந்த விமான நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒலிகோபோலி கீழே வருகின்ற நிறுவனங்கள் தான். அது மட்டும் இல்ல, ஆட்டோமொபைல்ஸ், நிறைய உற்பத்தியாளர்கள், எஃகு உற்பத்தியாளர்கள், அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ், நிறைய பார்மா கம்பெனிஸ், நிறைய மருத்துவ நிறுவனங்கள்லாம் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் ஒன்றுக்கொன்று சார்ந்த பைண்டபிளா இருக்கிற ஒரு நிறுவனம் தான் ஒலிகோபோலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சோ இது எல்லாமே வந்து இந்த ஒலிகோபோலிக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மோனோபோலி இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ இந்த மோனோபோலினா என்ன அப்படின்னா, இந்த மோனோபோலி அப்படிங்கறத தமிழ்ல ஏகபோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு விற்பனையாளர் இல்லைன்னா வந்து ஒரு உற்பத்தியாளர் இருக்காருன்னு யோசிச்சுங்க. அவர் வந்து ஒரு தொழில் இல்லைன்னா வந்து ஒரு துறையில வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவர் வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு. அதுல வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஆள் ஆகுறாரு அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சந்தை கட்டமைப்பு தான் வந்து இந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு விற்பனையாளர் இல்லைன்னா வந்து ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒரு தொழில்ல மட்டும் அந்த தொழில் அவங்கதான் கிங் அப்படிங்கிற ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு தான் வந்து இந்த மோனோபோலி அப்படிங்கிறது. இந்த மோனோபோலி அப்படிங்கிறது வந்து தடையற்ற ஒரு தடை இல்லாத ஒரு சந்தை பொருளாதாரத்தை இது ஊக்கம் அளிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அது வந்து போட்டியை வந்து தடுக்கும். ஓகேவா? மட்டும் அவங்க மட்டும் தானே கிங்கு. அவங்க வந்து டக்குன்னு விலையை ஏத்துவாங்க, டக்குன்னு விலையை இறக்குவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம ஜியோ சிம் மாதிரி தான். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதாவது தகவல் தொடர்பு அந்த இதுக்குள்ள அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய செல்போன் நெட்வொர்க் அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏர்செல், வோடபோன், ஐடியா, இப்படி நிறைய வந்து இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? சோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா போட்டியை தடுக்குது. போட்டியை தடுக்கிறது மட்டும் இல்லாம கன்சியூமருக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய ஒரு மாற்றீடை வந்து கட்டுப்படுத்து, கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி பேக்கேஜா சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் அவங்க வைக்கிறது தான் சட்டம். அந்த மாதிரி சோ அவங்க நினைச்சா கம்மி பண்ணலாம். அவங்க ஆக்சுவலா ஜியோ சிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம பல பேர் வந்து ஜியோ சிம் வச்சிருக்கோம், நான் உட்பட. ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய பேரால தர முடியல. சோ அதனால அவங்க அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போற நிலைமை வந்துச்சு. இது எல்லாமே வந்து மோனோபோலிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். Which of the following is known as fool's gold? என்ன சொல்றாங்கன்னா,
பின் வருவனவற்றில் எது முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எது வந்து முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா FeS2. ஓகேவா? சோ இந்த FeS2 தான் வந்து முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுது. ஓகே, இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இந்த FeS2 ஓகேவா, அதாவது இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அயான் பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க? அயான் பைரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பைரைட் அப்படிங்கிற அந்த கனிமம் வந்து தங்கத்தோட நிறம் மாதிரியே இருக்கும். தங்கத்துடைய நிறம் மாதிரியே இருக்கும். பைரைட்டோட அந்த உலோக பளபளப்பு காரணமா தான் வந்து இது வந்து இந்த முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? சோ இந்த ஃபோல்ஸ் கோல்டுடைய கெமிக்கல் ஃபார்முலா தான் இந்த FeS2 அப்படிங்கிறது. இந்த FeS2 அப்படிங்கிறது வேற எப்படி எப்படிலாம் அழைப்பாங்க அப்படின்னா ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு பைரைட் இல்லைன்னா இரும்பு சல்பைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெளிந்த பித்தளை பிளஸ் மஞ்சள் கலந்த ஒரு கலர் தான் வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். சில டைம் வந்து ரொம்ப கருப்பாகவும் இது காணப்படும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். The Consumer Protection Act 2019 was passed in 2019 and came into force in dash. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்து 2019 நிறைவேற்றப்பட்டு இந்த வருஷத்துல நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குவா. சோ எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 2020 தான் வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா, அமலுக்கு வந்திருக்கும். ஓகே, ஆக்சுவலா இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த 2019 அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா இந்த கன்சியூமருடைய தகராறு இல்லைன்னா வந்து நிவர்த்தி முகமையில வந்து நிதி அதிகார வரம்பை வந்து மேம்படுத்துறதுக்காக அது தொடர்பான அந்த கன்சியூமர் தகராறுகளை தீர்க்கின்ற சில முகமை, அதாவது சில ஸ்ட்ரக்சரல்ஸை வந்து கன்சியூமருக்காக தீர்க்கிற கன்சியூமரே அந்த தகராறு தீர்க்கும் செயல்முறையை வந்து எளிதாகிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த கன்சியூமர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா, கன்சியூமர் ப்ரொடக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வந்து மாநில நுகர்வோர் அந்த உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி வந்து சில இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. சோ இதுல இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட்ஸ். இதெல்லாம் வந்து தனியா எழுதி வச்சுங்க. இந்த ஆக்ட், அப்புறம் வன பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் புலிகள் பாதுகாப்பு சட்டம், இந்த மாதிரி சில பாதுகாப்பு சட்டங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒரு பேஜஸ்ல வரிசையா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். Aga Khan Gold Cup is associated with which of the following sports? என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆகா கான் தங்க கோப்பை வந்து பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த போட்டியுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கி போட்டியுடன். ஓகேவா? சோ இந்த ஆகா கான் தங்க கோப்பை வந்து இந்த ஹாக்கி போட்டியுடன் தொடர்புடையதுதான் இந்த கோப்பை. ஓகே, சோ எந்தெந்த கப்ஸ் எல்லாம் வந்து ஹாக்கி ஸ்போர்ட்ஸோடைய ரிலேபிளா இருக்குன்னு நோட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? சோ ஆகா கான் இந்த கப்பு வந்து ஹாக்கி போட்டியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த கப்ஸும் கூட ஹாக்கி போட்டியுடன் தொடர்புடைய கப்ஸ் தான். சோ அது என்னன்னு பாருங்க. சுல்தான் அஸ்லான் கோப்பை, ஸ்டான்லி கோப்பை, தயான்சந்த் கோப்பை. சோ இந்த கோப்பைகள் எல்லாமே வந்து இந்த ஹாக்கி போட்டியுடன் தொடர்புடைய கோப்பைகள் தான். ஓகேவா? சோ இந்த ஹாக்கி வந்து பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அப்பையில இருந்து இந்த ஹாக்கி போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So next 12th question. Emperor Ashoka was the son of dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரரசர் அசோகர் வந்து யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாருடைய மகன் அப்படின்னா சோ இந்த பிந்துசாரர் அப்படிங்கிறவர் தான் வந்து பேரரசர் அசோகருடைய ஃபாதர். ஓகேவா? பேரரசர் அசோகர் வந்து இந்த பிந்துசாரரின் பையன் தான். ஓகேவா? சோ இந்த பிந்துசாரருக்கு சில ஸ்பெஷல் நேம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பிந்துசாரரை வந்து ஒரு பெரிய தந்தையின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்த மகனின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஒரு பெரிய தந்தையின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய அப்பா தான் வந்து சந்திரகுப்த மௌரியர். ஓகேவா? சோ அசோகருடைய அப்பா தான் இந்த பிந்துசாரர். அப்போ எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த பிந்துசாரர் அப்படிங்கிறவர் வந்து பெரிய தந்தையினுடைய மகன் இல்லைன்னா சிறந்த மகனுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 16 அந்த மாநிலங்களை வந்து
தன்னுடைய அந்த ஆட்சிகளின் கீழே கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முழு தீபகற்ப இந்தியாவையுமே ஆண்டுட்டு வந்த ஒரு பெரிய வம்சம் தான், ஒரு பெரிய பேரரசர்கள் தான் இந்த குப்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி, ஆக்சுவலா 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட மிகப்பெரிய வம்சமா சந்திரகுப்தர் பிளஸ் பிந்துசாரர் பிளஸ் அசோகர்லாம் சொல்லப்படுது. ஓகேவா? சோ இந்த அசோகர் நிறைய கல்வெட்டுகள்ல வந்து தூண்கள் பிளஸ் கல்வெட்டுகளை நிறைய செதுக்கியிருக்காரு. அந்த கல்வெட்டுகள்ல என்ன மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா, சோ அவரு நிறைய கல்வெட்டுகள் படிச்சிருப்பாரு. அந்த கல்வெட்டுகள்ல பெரும்பாலுமா வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்தியிருப்பாரு. அதிகமா அதுல எழுதப்பட்ட எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னா பிராமி எழுத்து முறை. ஓகேவா? சோ அதுல என்ன எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா பிராமி எழுத்து முறை. ஓகே, அந்த மரபை வந்து தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ ஆக்சுவலா இந்த குப்த மரபுல வந்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து ரொம்ப ஃபேமஸான மன்னர். அவரை வந்து இந்தியாவின் நெப்போலியன் என அழைப்பாங்க. ஓகேவா? சோ யாரை இந்தியாவின் நெப்போலியன் அழைப்பாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். சோ இவர் வந்து இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்படுவார். ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவரை யாரு வந்து இந்தியாவின் நெப்போலியன் என அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏ ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் இவரை, இந்த சமுத்திரகுப்தாவை வந்து இந்தியாவின் நெப்போலியன் என அழைச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். த அப்பர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் டேஷ். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநில சட்டமன்றத்தின் மேல் சபை வந்து டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு மாநில சட்டமன்றத்தின் மேல் சபை வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து ஒரு மாநிலத்தோட அந்த சட்டமன்றத்தின் மேல் சபை, ஓகேவா, மேல் சபை வந்து இந்த விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாசன மண்டலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்களா? சாசன மண்டலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இரு சபை மாநில சட்டமன்றத்தை கொண்ட மாநிலங்கள்ல இந்த மேலவை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது இந்த மேல் சபை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே பின் பண்ணுங்க. சோ எத்தனை மாநிலங்கள்ல வந்து இந்த மாநில மேல் சபை, அதாவது த அப்பர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஓகேவா? சட்டமன்றத்துல இத்தனை மாநிலங்கள்ல சட்டமன்றத்தின் மேல் சபை இருக்கு. இரு அவை உள்ள அந்த மாநிலங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கறத கீழே பின் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலா அப்பர் ஹவுஸ் தான் எப்படி சொல்றோம்? விதான் பரிஷத், இல்லைன்னா வந்து ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா சாசன மண்டலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. லோவர் ஹவுஸ், அதாவது கீழ் சபையை வந்து இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கீழ் சபையை வந்து இவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா விதான் சபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மேலவைன்னு சொன்னாங்கன்னா விதான் பரிஷத், கீழவை அப்படின்னு சொன்னாங்கன்னா விதான் சபா. ஓகேவா? சோ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கீங்க. இந்த மேல் சபை, ஆக்சுவலா இந்த சபைக்கு, மேல் சபைக்கு வந்து உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு மாநில சட்டமன்றத்துல இருக்கிற 1/3 எம்எல்ஏக்களால வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? இந்த மேல் சபை உறுப்பினர்கள் வந்து 1/3 ஆஃப் எம்எல்ஏவால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? சோ இதே மாதிரிதான் வந்து நம்ம நாடாளுமன்றம் இருக்குல்ல, நாடாளுமன்றத்துல வந்து இதே மாதிரி 2 அமைப்பு இருக்கு. ஒண்ணு வந்து லோக்சபா, இன்னொன்னு வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி 2 சபை இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். வாட் வாஸ் த ஆக்சுவல் growth ரேட் ஆஃப் த 7th 5-year பிளான் ஆஃப் இந்தியா? என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் 7வது 5-ஆண்டு திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நான் ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரிப்பீட்டடா சொல்றது, எப்படியாவது 5-year பிளானையும் சென்சஸையும் முழுசா படிச்சிருக்கு. ஓகேவா? சோ அதுல இருந்து ரிப்பீட்டடா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதுல ஒண்ணுதான் இது. ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பாக்குற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்நேரம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தெரியும். ஓகே, சோ இந்த 7வது அந்த 5-ஆண்டு கால திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து 6% இருந்துச்சு. இந்த 7வது 5-ஆண்டு திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் வந்து 6% இருந்துச்சு. ஓகே, அவங்களுடைய இலக்கு தான் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இலக்கு வந்து 5.2%. 5.2%. ஓகேவா? சோ நம்ம அடைஞ்சது 5.7 to 6% சொல்றாங்க. அது ஒவ்வொரு புக்ல மாறிட்டே இருக்கு.
அதை ரவுண்டா பண்ணி தான் 6% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுடைய இலக்கு வந்து 5.2% தான். நம்மளுடைய இலக்கு என்ன? 5.2% தான். ஓகேவா? இந்த 5 ஆண்டு கால திட்டத்துல வந்து நேஷனல் இன்கம்ல வருவாய், அதாவது தேசிய வருமானத்துல வந்து அதிகரிப்பு பிளஸ் தொழில்நுட்பத்தை வந்து நவீனமயமாக்குறது, அது மட்டும் இல்லாம திறன்களை மாற்றுவதற்கான ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மந்தமான ஒரு பருவ வேலை வாய்ப்பு, சில ஸ்கீம்ஸ்ல மட்டும் சில வேலையெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கிற அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து எப்பவுமே வேலை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வறுமை பிளஸ் வேலையின்மையை வந்து தொடர்ந்து கம்மி பண்றதுதான் இந்த 7வது 5 ஆண்டு கால திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஓகேவா? இந்த மக்கள் தொகை வந்து மக்கள் தொகை வெடிப்பை கட்டுப்படுத்துறதுக்கான மிக முக்கிய 5 இயர் பிளானா கருதப்படுது. ஓகேவா? சோ இந்த ஸ்கீம்ஸ்ல தான் இத நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ 5 இயர் பிளான் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1951 இருந்து 5 இயர் பிளான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். As of November 2022, who is the Union Minister for Health in India? என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் 2022 நிலவரப்படி இந்தியாவில் மத்திய சுகாதார அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாரு வந்து 2022ல சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் தான். யாரு? இந்த மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் தான் 2022ல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இப்பவும் இவர் தான். ஓகேவா? 2022க்கு மட்டும் இல்ல, 2023லயுமே வந்து இவர் தான் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவரை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். இவர் வந்து என்ன மினிஸ்டரா இருக்காரு இப்போ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டு அந்த அமைச்சகத்துக்கும் இவர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு. ஓகே. அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பர்ஷோத்தம் ருபாலா அப்படிங்கிறவர் வந்து மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வழித்துறை அமைச்சரா இருக்கிறார். பர்ஷோத்தம் ருபாலா அப்படிங்கிறவர் வந்து மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஓகேவா? சோ அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற நாராயண் ராணே அப்படிங்கிறவர் வந்து சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர். ஓகேவா? சோ இந்த மினிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இவங்க தான் மினிஸ்டர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். In Dash James Mill, a Scottish economist and a political philosopher, published a massive 3 volumes work, A History of British India. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த வருஷத்துல வந்து ஜேம்ஸ் மில்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் தத்துவவாதி. இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாறு அப்படின்னு ஒரு பெரிய 3 தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய படைப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த படைப்பை எந்த வருஷம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அந்த படைப்பை வந்து 1817வது வருஷம் வந்து ஜேம்ஸ் மில் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் பொருளாதார நிபுணர் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாறு அப்படிங்கிற அந்த 3 வேல்யூம்ஸ் இருக்கிற அந்த புக்ஸ இந்த வருஷத்துலதான் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? சோ 1817வது வருஷம். ஓகேவா? சோ இந்த ஜேம்ஸ் மில்ல பத்தின சில இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கீங்க. இந்த ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவரு ஒரு ஸ்காட்டிஷ் பொருளாதார நிபுணர். ஓகேவா? இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பிலாசபர், அரசியல் தத்துவவாதியா இருந்தவர் தான் இந்த ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஷரோடி சைக்கியா இஸ் an Indian classical dancer known for dash dance form. என்ன சொல்றாங்கன்னா ஷரோடி சைக்கியா வந்து ஒரு இந்திய பாரம்பரிய நடன கலைஞரா இருந்தவர். ஓகேவா? அவரு எந்த டான்ஸுக்கான நடன கலைஞர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு எந்த டான்ஸுக்கான நடன கலைஞர் அப்படின்னா சத்ரியா. ஓகேவா? சத்ரியா அந்த டான்ஸுக்கான நடன கலைஞர் தான் இந்த ஷரோடி சைக்கியா அப்படிங்கிறது. இந்த சத்ரியா அப்படிங்கிற இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் வந்து அசாம் மாநிலத்தோட கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். ஆக்சுவலா இந்த குச்சிப்புடி அப்படிங்கிற இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் வந்து ஆந்திர பிரதேசத்தோட கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். சோ இந்த மணிப்பூரி அப்படிங்கிறது மணிப்பூர் மாநிலத்தோடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். சோ இந்த கொஸ்டின்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த சரோடி சைக்கியா அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய பாரம்பரிய நடன கலைஞர். எந்த நடனத்துக்காக?
சத்திரிய நடனத்துக்கான ஒரு பாரம்பரிய நடன கலைஞரா கருதப்படுறாரு. இவரு இந்த நடனத்துக்கான ஆசிரியராகவும் இருக்கிறார். இவரு அந்த நடனத்துக்கான டீச்சராகவும் இருக்கிறாரு. 2015ல சங்கீத நாடக அகாடமி விருதை வாங்கியவர் இவர் தான். ஓகேவா? சைக்கியா 2015ல சங்கீத நாடக அகாடமி விருதை வாங்கினது இவர் தான். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். Rule of law is the foundation of any dash, which means that no person is above the law. என்ன சொல்றாங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி என்பது எந்த ஒரு டேஷின் அடித்தளமாகும், அதாவது எந்த ஒரு நபரும் சட்டத்திற்கு மேல் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது எதோட அடித்தளம் அப்படின்னா, டெமோக்ரஸியோட ஒரு அடையாளம், அதாவது ஜனநாயகத்தோட ஒரு அடித்தளமா இருக்கு. ஓகேவா? சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட அடித்தளம் தான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த ஜனநாயகத்துல எந்த ஒரு நபரும் சட்டத்திற்கு மேல கிடையாது. எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். ஓகேவா? சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா யாருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. இது ஜனநாயகத்தின் மூலமாக நடக்கிற ஆட்சி அப்படின்னா எல்லாருமே ஒரு சட்டத்தை வரையறுத்துக்கிட்டு அதுக்கு கீழே இயங்குறது தான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ ஜனநாயகம் அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவது அல்ல. ஓகேவா? அதற்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் பண்ணப்பட்ட, அதுக்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் பிளஸ் நடைமுறைகளின் அடிப்படையில இயங்குறது தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே. சோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது அனைத்து சட்டங்களும் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்குமே சமமாக பொருந்துற மாதிரி அமைக்கிறது தான் ஜனநாயகம். ஓகேவா? சோ சட்டத்திற்கு மேலானவர்கள் யாருமே கிடையாது. அப்படின்னா சட்டத்தை யாராவது மீறிருக்காங்க அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை அணுகுவதற்கு ஒவ்வொரு நாட்டோட குடிமகனுக்குமே உரிமை இருக்கு. அதே போல சட்டத்தை மீறும் ஒவ்வொரு குடிமகனுமே தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றத ஒரு ஜனநாயக ஆட்சியா சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். விசாகப்பட்டினம் இஸ் த டேஷ் லேண்ட்லாக்டு அண்ட் வெல் ப்ரொடெக்டட் போர்ட். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம் டேஷ் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட துறைமுகமா இந்த விசாகப்பட்டினம் துறைமுகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த விசாகப்பட்டினம் அந்த துறைமுகம் ஒரு டீப்பஸ்ட், ஓகேவா, ஒரு டீப்பஸ்ட் லேண்ட்லாக்டு அண்ட் வெல் ப்ரொடெக்டட் போர்ட்டா கருதப்படுது. ஓகேவா? சோ விசாகப்பட்டினம் ஒரு ஆழமான நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு துறைமுகமா கருதப்படுது. ஓகே. சோ இதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆக்சுவலா இந்த விசாகப்பட்டினம் அந்த துறைமுகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா, சோ இந்த துறைமுகம் ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? இந்த துறைமுகம் ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. சோ இது ஆழமான நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட துறைமுகமா கருதப்படுது. சோ அது மட்டும் இல்லாம பலுசிஸ்தான் மாகாணத்துல இருக்கிற குவாடர் அப்படிங்கிற பகுதியில அரபிக்கடலில் அமைந்துள்ள அந்த குவாதார் துறைமுகம் உலகில் ஆழமான துறைமுகமா கருதப்படுது. ஓகேவா? இந்தியாவில ஆழமான துறைமுகமா கருதப்படுறதுதான் ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற இந்த விசாகப்பட்டினம் துறைமுகம். உலக அளவுல ஆழமான துறைமுகம் எது அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்க பலுசிஸ்தான் மாகாணத்துல இருக்கிற குவாடார்ல அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்க இந்த குவாத்தார் துறைமுகம். ஓகேவா? சோ இந்த பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிற பலுசிஸ்தான் மாகாணத்துல குவாட்டர், அதாவது அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்கிற துறைமுகமான இந்த குவாத்தார் துறைமுகம் தான் உலகிலேயே ஆழமான துறைமுகமா கருதப்படுது. ஓகேவா? இந்த துறைமுகத்தை பத்தி சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கீங்க. சோ இந்தியாவில மிகப்பெரிய துறைமுகமா கருதப்படுறது எந்த துறைமுகம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில இருக்கிற இந்த மும்பை துறைமுகம் தான் மிகப்பெரிய துறைமுகமா கருதப்படுது. ஓகேவா? சோ இந்தியாவில புதிய துறைமுகம் எது அப்படின்னா, இந்தியாவில புதிய துறைமுகம் அதே மகாராஷ்டிரால இருக்கிற வடவன் துறைமுகம். வடவன் துறைமுகம். ஓகே. இது ரெண்டும் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. இது புதிதான துறைமுகம். சோ இந்தியாவில ரொம்ப பழமையான துறைமுகம் எது அப்படின்னா, சோ இந்தியாவில ரொம்ப பழமையான துறைமுகம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படிங்கறதா. ஷியாமா பிரசாத் முகர்ஜி அந்த துறைமுகம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான துறைமுகம். இது எங்க இருக்குன்னா கொல்கத்தாவில இருக்கு. ஓகே. சோ அடுத்து, சோ இந்தியாவில தனியார் பெரிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில தனியார் பெரிய துறைமுகம் முந்த்ரா அப்படிங்கிற துறைமுகம் தான்
இந்தியாவுல தனியார்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய துறைமுகம். ஓகேவா, முந்த்ரா. ஓகேவா, சோ இந்த துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். இந்த துறைமுகம் தான் வந்து தனியார்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய துறைமுகம். ஓகே, இந்தியாவுல எப்பவுமே இந்தியாவுல பிஸியஸ்ட் போர்ட், அதாவது இந்தியாவுல பரபரப்பான துறைமுகம் எது அப்படின்னா ஓகேவா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் தான் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பரபரப்பான துறைமுகம். இந்த துறைமுகத்துக்கு வேற பேரும் இருக்கு, என்னன்னா நவசேஷா துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், டெட் சி இஸ் பார்டர்டு பை which two countries? என்ன சொல்றாங்கன்னா சவக்கடல் வந்து எந்த இரு நாடுகளுக்கு எல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டெட் சி, அதாவது இந்த சவக்கடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த டெட் சி வந்து 2 நாடுகளுக்கு எல்லையா இருக்கு. அது எந்தெந்த நாடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்தெந்த நாட்டுக்கு வந்து இந்த டெட் சி வந்து எல்லையா இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான், இந்த நாடுகளுக்கு எல்லையா தான் வந்து இந்த டெட் சி இருக்கு. ஓகேவா, சோ இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த சவக்கடல், அதாவது இந்த டெட் சி அப்படிங்கிறது வந்து பூமியின் நிலத்தில் மிக குறைந்த உயரம் கொண்ட ஒரு கடல் தான் இந்த டெட் சி அப்படிங்கிறது. சவக்கடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த டெட் சி கடலுக்கு முக்கியமான நீர் சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா ஜோர்டான் நதியிலிருந்து வருது. எங்க இருந்து வருது? ஜோர்டான் நதியில இருந்து வருது. ஓகேவா, இங்க இருந்து பெரும்பான்மையான நீர் தான் இந்த கடலுக்கு ஆதாரமா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து இந்த கிழக்கு ஜோர்டான் பிளஸ் மேற்கு இஸ்ரேல் அந்த பகுதிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட சொல்ல போனா மேற்கு கரை, அந்த பாலஸ்தீன கரையோரம் இருக்கிற உப்பு நிறைந்த ஒரு 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 ஏரியா கருதப்படுது. ஓகேவா, உப்பு நிறைந்த ஏரியா கருதப்படுது. இது வந்து லெபனான் எல்லையே பகிர்ந்துக்குது. ஓகேவா, ஆக்சுவலா இந்த சவக்கடல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த டெட் சி வந்து இந்த கடல்ல வந்து அதிகமா உப்பு இருக்கிறதுனால இந்த கடல்ல வந்து யாருமே மூழ்க மாட்டாங்க, மிதப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண தண்ணிக்கு இருக்கக்கூடிய அந்த உப்போட அளவை விட பன்மடங்கு அதிகமா இருக்கு. சோ வந்து டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து தண்ணியில மூழ்காது. சோ வந்து இந்த கடல்ல வந்து மூழ்கிறது கடினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே மிதந்துட்டே இருக்கலாம் எப்பவுமே, நீங்க தண்ணிக்கு மேலதான் எப்பவுமே இருப்பீங்க. ஓகே, இப்போ சோ இஸ்ரேலுடைய தலைநகர் எது அப்படின்னா இஸ்ரேலுடைய தலைநகரம் வந்து ஜெருசலேம் அப்படிங்கிறது தான். இஸ்ரேலுடைய தலைநகரம் எது? ஜெருசலேம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஆக்சுவலா சவக்கடல்ல அந்த நீரோட டென்சிட்டியில எவ்வளவு உப்போட அடர்த்தி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர்ல வந்து 1.24 kg 1.24 kg வந்து இருக்கணும், கேஜி பர் லிட்டர். ஓகேவா, சோ 1 லிட்டர் அந்த தண்ணியில வந்து 1.24 kg அந்த சால்ட் கண்டென்ட் இருக்கு. அதனால இந்த கடல்ல வந்து மிதக்கிற சூழல் தான் எப்பவுமே இருக்கும். பாதி பகுதி எப்பவுமே மிதந்துட்டே இருக்கும். உங்களால அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை மூழ்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலேயே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து இத வந்து சவக்கடல், அதாவது வந்து டெட் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இந்த இவ்வளவு டென்சிட்டி இருக்கிறதுனால இந்த கடல்ல வந்து எந்த விதமான உயிரினங்களும் வாழல. இந்த கடல்ல எந்த விதமான உயிரினங்களும் வாழ்வதில்லை அப்படிங்கிற ஒரு கூற்றும் உண்டு. ஆக்சுவலா இந்த இதுக்கெல்லாம் காரணம் இதுல இருக்கிற இந்த சால்ட் கண்டென்ட் தான் மிக முக்கிய காரணமா கருதப்படுது. ஓகேவா, ஓகே, சோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இந்த பார்ட்டுக்கான 3 முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த வருஷத்துல வந்து ரவுலட் சட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எந்த வருஷம் வந்து இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ இது எல்லாமே வருடங்கள் சொல்றதுக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம். சோ செகண்ட் கொஸ்டின் வந்து ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருஷம் நடந்திருக்கும். சோ 3வது கொஸ்டின் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இதுதான் இந்த பார்ட்டுக்கான 3 கொஸ்டின். வழக்கம் போல A1, A2, A3 அப்படின்னு சொல்லி பின் பண்ணுங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.